திருவண்ணாமலை பகுதியில் தனியார் நிறுவனம் இரும்புத்தாது வெட்டி எடுத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடும் என்று அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாமக சார்பில் திருவண்ணாமலையில் அண்ணா சிலை அருகே மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ராமதாஸ், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அரசின் டாஸ்மாக் கடைகளினால் இளம் விதவைகள் அதிக அளவில் உருவாகி உள்ளதாக குற்றம் சாட்டினார். இளம் விதவைகள் எங்கன்னா தமிழ்நாட்டில் தான், ஏன்னா இங்கதான் அதிகமா குடிக்கிறாங்க. 30 வயசுக்குள்ளவே இந்த இளம் விதவைகளா ஆயிடுறாங்க. நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுறோம், உடனே அந்த குடிகாரன் என்ன பண்றான், 2-3 பிள்ளை கொடுத்துட்றான், அதை விட்டுட்டு அவன் போயிடுறான். மேலும் பேசிய அவர், திருவண்ணாமலையில் தனியார் நிறுவனம் இரும்புத்தாது வெட்டி எடுப்பதால் சுற்றி உள்ள கிராமங்களும் வயல்வெளிகளும் பாதிக்கப்படுவதால் பாமக மீண்டும் போராட்டத்தில் குதிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஏடியப்பன் மலை, கவுத்தி மலை, அது கிட்டத்தட்ட 812 ஏக்கர் பரப்பளவுல சுரங்கம் வெட்ட போறாங்களாம். 810 அவ்வளவு நிலம் எடுக்க போறோம். அப்ப சுத்தி இருந்த கிராமங்கள்லாம் ஒண்ணுமே இருக்காது. நீங்களாம் உங்களெல்லாம் காலி பண்ணி, கிராமத்தெல்லாம் காலி பண்ணி இங்க கொண்டு விடுவாங்க. கொண்டு போய் இங்க ஒரு குடிசை போட்டு இங்க தங்கிக்கணுவாங்க. ஜிண்டால் கம்பெனிக்காரன் வரப்போறாங்க, அது விடமாட்டாங்க. ஒரு பக்கம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் பாமக சார்பில் திருவண்ணாமலை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரை ராமதாஸ் மாநாட்டில் அறிமுகம் செய்து வைத்தார்.